அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுப்புன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் ஈமான். நபியை அன்பு கொள்ளுதல் என்பது ஈமானின் பகுதியாகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் நபியையும் பேரளவில் அன்பு கொண்டு எல்லா நேரத்திலும் நபியுடன் இருந்து தாழ்வான நேரத்திலும் சரி, நபி அவர்கள் பெரும் வெற்றி அடைந்த நேரத்திலும் சரி, அத்தனை சஹாபாக்கள் பத்ர் போர் களத்தில் இருக்கும் பொழுதும் நபியை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பு கிடைத்த ஒரே சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி பல சிறப்புகள் வாய்ந்தவர்கள், வயதிலும் மூத்தவர்கள், ஆற்றல் மிக்கவருமாக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கடைசி தருணத்தில், கடைசி நிமிடத்தில், வாழ்க்கையில் அவர்கள் எல்லா பலத்தையும் இழந்து பலவீனமான பிறகு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அருகில் அமர வைத்து இறுதியாக ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அது என்ன தெரியுமா? ஐயுகா சிலஹு பிதம்பி, நீங்க எந்த கரத்தால பெருமைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டினீர்களோ அதே கரத்தால் என்னையும் குளிப்பாட்டுங்கள். மேலும் நீங்கள் அவர்களை எந்த கரத்தால் கஃனிட்டீர்களோ அதே கரத்தால் என்னை கஃனிடுங்கள் என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்ததாக சொல்றாங்க, மேலும் நீங்க நபியுடைய ரவுலா ஷெரீஃபுக்கு போய் நபிக்கு பக்கத்துல என்ன அடக்கம் செய்ய அவங்களுக்கு நீங்க கோரிக்கை வைங்க, நபிக்கு நீங்க அனுமதி கேளுங்க என்பதாக சொல்றாங்க. அலியல்லாஹு சொல்றாங்க, அதே போல நாங்களும் அவர்கள் சொன்னது மாதிரி கஃனிட்டு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மக்பராவுக்கு வெளியே, ரவுலா ஷெரீஃபுக்கு வெளியே போய் வச்சு, யா ரசூலல்லாஹ் ஹாதா அபூபக்கர், இதோ அபூபக்கர் வந்திருக்கிறார் யா ரசூலல்லாஹ், கோரிக்கை வைத்தவராக, முஸ்தஈதுன், கோரிக்கை வைத்தவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்க ஸ்தலத்தில் இருந்து, நபியுடைய ரவுலா ஷெரீஃபில் இருந்து ஒரு சப்தம் வந்ததா, உதுகிலுல் ஹபீப இலல் ஹபீப், உதுனுல் ஹபீப இலல் ஹபீப். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, அப்படி அவங்க கோரிக்கை வச்சதோட அந்த கதவு திறந்தது, ரவுலா ஷெரீஃபுடைய கதவு திறந்தது. நபியுடைய பக்கத்துல அடக்கம் வந்ததுக்கு கோரிக்கை கேட்டாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அதை ஏற்றது மாதிரி கதவு திறந்தது. அந்த அருளை நான் கண்ணால் பார்த்தேன் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே மாதிரி ரவுலா ஷெரீஃபில் சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? உதுகுலுல் ஹபீப் இலல் ஹபீப், உதுலுல் ஹபீப் இலல் ஹபீப், நேசரை நேசரோடு அரவணைத்து தாருங்கள் என்பதாக சத்தம் வருது. நேசரை நேசரோடு நெருங்கித்தாருங்கள் என்பதாக சத்தம் வருது. ஃபஇன்னல் ஹபீப இலல் ஹபீப முஷ்தாகும், அபூபக்கர் இங்கே இருக்கும் நான் அபூபக்கரை நேசம் கொண்டவராகவும் அவர் அருகில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவராகவும் இருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபில் இருந்து சப்தம் வந்தது என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நபியினுடைய இவ்வளவு நேசத்தை பெற்ற ஒரு மாபெரும் சஹாபி என்றால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்படி இவ்வளவு பெரிய சஹாபியாக இருந்தும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்ப எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பாங்க. நபியினுடைய பாசத்தை பெற்று ஒரு அல்லாஹ்வுடைய அருளாலும் நபியுடைய அந்த அவங்க ஏற்றதாலும் நபியுடைய ரவுலா ஷெரீஃப் திறக்கப்பட்டு அவங்க நபியுடைய பக்கத்திலே இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய சஹாபாக இருப்பார்கள் என்பதான் நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஒரு முறை தேம்பி அழுகும் பொழுது அவங்களுடைய நண்பர் ஒருத்தவங்க வந்து, அபூபக்கரே ஏன் நீங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்களா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 111வது வசனத்துல சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah, இறை நேசர்களுக்காக அவர்களுடைய உயிர்களையும் உடலைகளையும் நான் பரிசாக பெற்றுக்கொண்டு சொர்க்கத்தை அவர்களுக்கு நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறானே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அதான் என்னுடைய தியாகங்கள்ல குறைகள் இருக்கிறது. நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு போறோம், ஜவுளி கடையில் போய் ட்ரெஸ் எடுத்து வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஜவுளியில ஏதோ ஒரு குறையோ அல்லது கிழிந்திருந்தாலோ நமக்கு எவ்வளவு கோரும், அந்த கடைக்கார முடிஞ்சு விட்டு இருந்துன்னு தோணுமே. அது போல என்னுடைய தியாகங்கள்ல, போர் செய்த தியாகங்கள்ல, பல தர்மம் செஞ்சதுல குறைபாடு இருக்கு, அமலுக்குள்ள குறைபாடு இருக்கு. அது அல்லாஹ் கண்ணுற்று என் மூஞ்சில விட்டெறிஞ்சிருவானே, அந்த கவலையில நான் அழுகிறேன் அப்படின்னு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய சஹாபி, பல போர்களை சந்திச்சிருக்காங்க, நபியோட சேர்த்து இவ்வளவு பிரச்சாரம் செய்திருக்காங்க.
அப்படிப்பட்ட மாபெரும் சஹாபி அவர்கள் அவங்களே கண்ணீர் விட்டு தன்னுடைய அமல்கள்ல குறைபாடு இருக்கு, தான் செய்த தர்மங்கள்ல குறைபாடு இருக்கு, தான் செய்த தியாகங்கள்ல குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா நாமள ஏமாத்திரோம். நம்ம இன்னைக்கு எந்த அமல் செய்யறோம், அந்த அமல் அப்படி செஞ்சாலும் எப்படி திருப்தியா செய்யறோமா, அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்ம அந்த அமலை செய்யணுமா என்று சிந்திச்சு பார்க்கணும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவத்தை தெரிந்த பிறகாவது, இந்த ஹதீஸ்களை நாம் பார்த்த பிறகாவது, கேட்ட பிறகாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் செய்யக்கூடிய சின்ன அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் நாம் நம்முடைய அமல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகவும் வல்லநாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய புரிவானாக. மறுபடியும் ஹஜ்ஜும் உம்ராவும் திரும்பவும் வருடம் குடும்பத்துடன் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த புரிவானாக என்ற துஆவுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.